கையில இல்ல எங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க வந்த உடனே கட்ட சொல்றேன் காலையில ப்ராப்பரா சொல்லனா இல்லையான்னு கேளுங்க. நீங்க சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அங்க பிரச்சனை நீங்க வாங்க பெனால்டி போட்டு கட்டுங்க எங்களுக்கு என்ன தலையிலதா வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ் நாங்க கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலேயே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒண்ணுமே இல்ல மேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா அப்படி முடிச்சு நாங்க கட்டல 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். எங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க வந்தா தான் சார் சொல்ல முடியும். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வீக் டைம் இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து காலையில சொன்னாங்க எங்க சார் ஊருக்கு வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லி உங்க டேட் மார்ச் 31 கட்டணும். இல்ல மேடம். வரி வசூல் செய்ய இப்படியா வருவீங்க? வரி வசூலுக்கு கடப்பாறையுடன் வந்த மாநகராட்சி ஊழியர்கள் நீங்க சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அங்க பிரச்சனை நீங்க வாங்க மேம். வரி கொடுக்க அவகாசம் முடிவடையும் முன்பே கடப்பாறையுடன் வந்தார்களா? ஹார்ட் பீட்டை எகுர வைத்த சம்பவம். உங்க டேட் மார்ச் 31 கட்டணும். இல்ல மேடம். என்ன நடந்தது? கடலூர் மாநகராட்சியில் மார்ச் 30ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு வரி வசூல் செலுத்த நாட்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு வீட்டிற்கு வரி வசூல் செய்ய சென்றுள்ளனர். அப்போது அங்கு ஒருவர் கையில் கடப்பாறையுடன் நின்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அங்கிருந்த பெண்ணுக்கும் மாநகராட்சி ஊழியருக்கும் பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழலும் காணப்பட்டது. இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வரும் நிலையில் எதற்காக அவர்கள் கடப்பாறையுடன் சென்றார்கள் என்பது குறித்து